குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே 4 சைக்காலஜியில் வந்து பார்த்திங்கன்னா எண்களின் தொடர் வரிசை அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டே 3 வரைக்கும் கிளாஸஸ் வந்து முடிச்சிருக்கோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி தேவையான கிளாஸஸ் வந்து ஸ்கூல் புக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை பாருங்கள், பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் மற்றும் வந்து நம்ம நடத்துகிறதோட பிடிஎஃப் எல்லாம் வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிங்க் வந்து டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை டச் பண்ணி உள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா எண்களின் தொடர் வரிசை. ஓகேங்களா? எண்களின் தொடர் வரிசை அப்படின்னா கண்டினியூஸாக இருக்கும் நம்பரு, அதில் ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கும். அப்படி இல்லைனா கண்டினியூஸாக நம்பர் இருக்கும், நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் வந்து அந்த ஆர்டரில் தப்பாக இருக்கும். சரிங்களா? மொத்தம் 3 டைப்பு தான். அடுத்து வரும் எண், விடுபட்ட எண், தவறான எண். இந்த 3 இது மட்டும்தான் அதில் இருக்குது. அடுத்து வரும் என்னென்னா 1 2 3 இப்படி போயிட்டு இருக்கும்போது அடுத்த நம்பர் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது வந்து விடுபட்ட எண்ணா நடுவில் கண்டினியூஸாக போகிற நம்பர் நடுவில் மிஸ் ஆகி அடுத்து கண்டினியூஸாக போகும், அதை கண்டுபிடிக்கணும். தவறான எண் அப்படின்னா கண்டினியூஸாக நம்பர் கொடுத்துருப்பாங்க, இதில் ஒரு நம்பர் வந்து மற்ற நம்பர்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை மட்டும் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? மொத்தம் 3 டாப்பிக்கு. இந்த 3 டாப்பிக்லையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக நம்ம எதுலேருந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பகு எண், பகா எண்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? நம்ம மேக்ஸ் டாபிக் வந்து எண்ணியல் அப்படின்ற டாபிக் நடத்திருக்கோம். அதில் போய் பாருங்கள், பகு எண், பகா எண் அப்படின்னு சொல்லிட்டு நடத்திருப்போம். மேக்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் ஸ்கூல் புக் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் போய் பார்த்தீங்கன்னா எண்கள் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு 4 வீடியோ நடத்திருக்கோம். அதை பாருங்கள். அதை தாண்டி எண்ணியல் எண்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கொயர்டு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து க்யூப் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸ்கொயர்டு, க்யூபு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மெத்தடில் வந்து பகு எண், பகா எண் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸ்கொயர்டு வந்து ஒரு ஸ்கொயர்டுனா ஒரு 20, க்யூப்னா ஒரு 15 க்யூப் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுருந்தால் இந்த சம்முக்கு வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. ஈஸியாக டக்குன்னு முடிச்சுட்டு நம்ம அடுத்த சம்முக்கு போயிடலாம். சரிங்களா? எப்போவுமே ஒரு சம்மு கொடுத்த உடனே இப்போ 1 3 7 11 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருக்கும்போது சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது கிடையாது. இப்போ 3 7 11 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி பகு எண், ஸ்கொயர்டு, க்யூப் இதெல்லாம் பார்க்கணும். இதில் பகு எண், பகா எண் சம்மந்தமாக எதாவது இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இதில் வந்து 18ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பகு எண், மிச்சம் எல்லாமே பகா எண். அப்போ இதில் வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? அப்படி தேர்ந்தெடுக்கலாம். அப்படின்னா அந்த இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வர பகு எண் என்னென்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அடுத்து வர பகு எண்ணை போடணும். அடுத்து ஸ்கொயர்டு, க்யூப் ரூட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 4 6 9 16 நெக்ஸ்ட் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்கொயர்டு, இது 2 ஸ்கொயர்டு, சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 3 ஸ்கொயர்டு, இது 4 ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நெக்ஸ்ட் வந்து 5 ஸ்கொயர்டு வரணும். அப்போ ஆன்சர் வந்து 25. இந்த மாதிரி ஸ்கொயர்டு வச்சு கண்டுபிடிக்கணும். அடுத்து க்யூபு 1 9 64 இந்த மாதிரி கொடுத்துருக்கும்போது பார்த்திங்கன்னா 1 க்யூபு, 3 க்யூபு, 4 க்யூபு, 5 க்யூப் என்னவோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி. அடுத்து வந்து முக்கியமானது என்னென்னா அடுத்து வந்து டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறது. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 3, இது ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா 4, இது ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா 1. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த மெத்தடில் வந்து எந்த சம் சால்வ் பண்ணாலும் இப்படி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு பகு எண், பகா எண் மெத்தடில் இருக்கான்னு பார்க்கணும். அது இல்லைனா ஸ்கொயர்டு மெத்தடில் இருக்கான்னு பார்க்கணும். அது இல்லைனா க்யூப் மெத்தடில் இருக்கான்னு பார்க்கணும். இது எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த நம்பருக்கு நான் டிஃப்ரெண்ட்டை கண்டுபிடிச்சிங்கன்னா சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சம்மை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சம்மு இது வந்து அடுத்து ஒரு மாடலுக்கு 5 சம்முன்னு சொல்லிட்டு மொத்தம் 15 சம் இருக்கும். 15 சம் கிட்ட இருக்கும். நம்ம பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுத்த வரும் எண் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 21 20 22 21 23 22 24 23 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஒரு சம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நம்பர் வந்து இப்படி போகணும், அப்படி இல்லைனா 4 3 2 1 இப்படி இறங்கி போகணும். ஓகேங்களா? இது ரெண்டும் இல்லாமல் 1 3 4 3 இந்த மாதிரி ஒரு ஆர்டராக போய்ட்டுருக்கும்போது ஒரு ரிப்பீட்டடாக ஒரு நம்பர் வந்தாலோ, இல்லை முன்னாடி ஒரு பெரிய நம்பர் பின்னாடி சின்ன நம்பர் அதுக்கப்புறம் வந்து பெரிய நம்பர், இந்த மாதிரி மாற்றி வந்தாலோ அந்த சம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 1 விட்டு 1 தான் நம்ம ஆன்சர் பார்க்கணும். சரிங்களா? அப்போ 21 20 22 21 23 22 24 23. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம் பார்த்திங்கன்னா 21 இருக்குது, 20 இருக்குது, அடுத்து 19 அந்த மாதிரி வந்திருக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 21 20 22 21 இப்படி மாறி வந்திருக்கு. சரிங்களா? ஒன்று பெரிய நம்பர் முன்னாடி இருக்குது, அடுத்து சின்ன நம்பர், அடுத்து பெரிய நம்பர், அடுத்து சின்ன நம்பர், அடுத்து பெரிய நம்பர், அடுத்து சின்ன நம்பர் மாறி வரனால 1 விட்டு 1 தான் நம்ம சம்மை பார்க்கணும். சரிங்களா? இப்போ இதுலேருந்து இப்படி பார்க்க வேண்டியது தான்.
ஓகேங்களா. இதுக்கு அடுத்து 24ன்னு வரணும். 24க்கு அப்புறம் என்ன வரணும்னு பார்க்கணும். அதேமாரி இப்படி ஓகேங்களா. இப்போ இந்த சம் பாருங்கள், 1ஆம் நம்பரையும் 3ஆம் நம்பரையும் லிங்க் பண்ணியிருக்காங்க +1, 3ஆம் நம்பரையும் 5ஆம் நம்பரையும் லிங்க் பண்ணியிருக்காங்க +1, அதுக்கப்புறம் 5லேருந்து 7 லிங்க் பண்ணியிருக்காங்க +1, 7லேருந்து பார்த்திங்கன்னா அடுத்து +1 பண்ணோம்னா 25ன்னு வரணும். ஓகேவா, அவ்வளோதான் ஆன்சர். இப்போ இதுலேயும் அப்படி தான், 20லேருந்து 1 கூட்டியிருக்காங்க 21, 21லேருந்து 1 கூட்டியிருக்காங்க 22. சரிங்களா. இப்போ நான் அந்த சம் வந்து மேலே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்படி கொண்டு போயிருக்காங்க +1 +1 +1 +1, அதேமாரி மேலே +1 +1 +1. ஓகேங்களா. இப்போ இந்த சம் படி பார்த்தீங்கன்னா 21லேருந்து 1 கூட்டினா 22. ஓகேவா, 22லேருந்து 1 கூட்டினா 23, 24, அடுத்து வந்து 25 தான் வரணும். ஓகேங்களா. சப்போஸ் இங்கே 25 கொடுத்துட்டு அடுத்த நம்பர் என்னென்னு கேட்டிருந்தாங்க, நம்ம மேலேருந்து பார்க்கணும். 21, 22, 23, 24ன்னு வந்திருக்கணும். ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம். சும்மா 5 மாடல் சம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சம் எப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், பகு என்ன பகா என்ன இதெல்லாம் பார்க்கணும். அதுவும் கிடையாது, ஸ்கொயர்டும் கிடையாது, க்யூபும் கிடையாது, டேரெக்டாக நம்பர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆர்டராக அதிகமாகுது, 5 5.5. அப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பார்க்கணும், எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. இப்போ 0.5லேருந்து 0.55க்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னா 0.05 டிஃப்ரெண்ட் இருக்குது. இதை கழிச்சோம்னா இதான் வரும். அடுத்து 0.55லேருந்து 0.65 கழிச்சோம்னா இதுக்கு டிஃப்ரெண்ட் என்ன வரும் அப்படின்னா, இருங்க ஃப்ரெண்ட்ஸ், 0.5, 0.55, 0.65, 0.80. இப்போ இது ரெண்டுக்கும் கழிச்சோம்னா என்ன வரும் அப்படின்னா 0.05 வரும். இது ரெண்டையும் கழிச்சோம்னா 0.10 வரும். ஓகேங்களா. அடுத்து இது ரெண்டையும் கழிச்சோம்னா 0.15ன்னு வரும். ஓகேங்களா. இப்போ புரியுதா, 0.5, 0.10, 0.15. அடுத்து வந்து 0.20 கூட்டணும். இது கூட 0.20 கூட்டினா இது 1ன்னு மாறிடும். சரிங்களா. ஆன்சர் 1. ஓகேவா. அடுத்து 3வது சம் இது பார்க்கணும். 7, 12, 19, 28. இது வந்து ஃபஸ்ட்டு பகு எண் பகா எண்ணு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே வரல. ஓகேங்களா. பகு எண்ணும் வருது, பகா எண்ணும் வருது, எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் வருது. அப்போ இது வந்து நெக்ஸ்ட் நம்பராக போகுது. அடுத்து ஸ்கொயர்டு க்யூப் எதாக இருக்கான்னு பார்க்கணும். இல்லை, ரெண்டுமே இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சி பார்க்கணும். ஓகேங்களா. 7க்கு 4க்கு டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா 3. ஓகேங்களா. 5. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12ல் 7. அடுத்து 19 வந்து பார்த்திங்கன்னா 9. புரியுதா. 3, 5, 7, 9. அடுத்து என்ன வரும்னா 11 வரணும். அப்போ 39 ஆன்சர். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த ஆர்டர் படி தான், ஃபஸ்ட்டு பகு என்னன்னு பார்க்கணும், ரெண்டாவது வந்து ஸ்கொயர்டு பார்க்கணும், மூணாவது வந்து க்யூபு பார்க்கணும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி எதாவது டிஃப்ரெண்ட் கிடைக்கிறதுனால ஈஸியான மெத்தட் டிஃப்ரெண்ட் கிடைக்கணும். இது ரெண்டு கடையில் 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது, 9 இருக்குது, 11. சரிங்களா. அடுத்து 4வது சம். இந்த சம் பார்த்துக்கோங்க. 1 இருக்குது, 27 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பகு எண் பகா எண் பார்க்கணும். இது பகு எண்ணும் இருக்குது, பகா எண்ணும் இருக்குது. அடுத்து ஸ்கொயர்டான்னு பார்க்கணும். 27 வந்திருக்கு, 27 வந்து ஸ்கொயர்டு கிடையாது. ஓகேங்களா. அடுத்து வந்து க்யூப் எதாவது வந்திருக்கான்னு பார்க்கணும். பார்த்திங்கன்னா இதுக்கு தான் நம்ம அந்த க்யூப் வந்து மனப்பாடம் பண்ண சொன்னோம். இந்த க்யூப் வந்து நடத்தும் போது பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்யூபு ஸ்கொயர்டு வந்து நான் மெசேஜாக போட்டு விட்றேன். நீங்கள் அதை பார்த்து ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. சரிங்களா. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்குறேன், இல்லைனா நம்ம குரூப்பில் போட்டுறேன். சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 க்யூப் 1, 3 க்யூப் வந்து 27, 5 க்யூப் வந்து பார்த்திங்கன்னா 125. ஓகேங்களா. 7 க்யூப் வந்து பார்த்திங்கன்னா 343. ஓகேங்களா. இது வந்து ஒற்றைப்படை என்ன வருது, 1, 3, 5, 7. அடுத்து 9 வரணும். 9 க்யூபோட வேலை எவ்வளோன்னா ஓகேவா 729. ஓகேங்களா. அடுத்த ஆன்சராக தான். சரிங்களா. 729 தான் ஆன்சர். இதை தாண்டி மெத்தடே கிடையாது. இந்த 3 மெத்தடில் தான் நீங்கள் சால்வ் பண்ணி ஆகணும். சரிங்களா. அடுத்து 5வது சம். 1, 2, 5, 26. அடுத்து வந்து என்னென்னு கேட்குறாங்க. இப்போ 1, 2, 5க்கு டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கணும். 1, 2, 5 போச்சுன்னா 3, 3லேருந்து 25. இப்போ இந்த 3லேருந்து 25ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய நம்பர். ஓகேங்களா. 3லேருந்து 25ங்கிறது ரொம்ப பெரிய நம்பர். அப்போ வந்து டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சாலும் வராது, வேறு மெத்தடில் பார்க்கணும். இப்போ வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் பகு எண் பகா எண் பார்க்கணும். பகு எண் பகா எண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வரல, அந்த ஆர்டரில் வருது. 1 வந்தால் பகு எண் ஃபுல்லாக வரணும், இல்லைனா பகா எண் ஃபுல்லாக வரணும், இல்லைனா ஒரு பகு எண் ஒரு பகா எண் வரணும், ஒரு பகு எண் ஒரு பகா எண் அப்படி மாற்றி வரணும். இது அப்படி வரல. சரிங்களா. அடுத்து வந்து ஸ்கொயர்டு இருக்கா, இல்லை, க்யூப் இருக்கா, இல்லை, டிஃப்ரெண்ட்டும் பண்ணி பார்த்துட்டோம், இல்லை அப்படின்னா இதில் வேறு ஏதாவது லிங்க் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், 1 + 1 2. ஓகேங்களா. 1 ஸ்கொயர்டு + 1, 2 ஸ்கொயர்டு + 1 5. ஓகேங்களா. 2 ஸ்கொயர்டு + 1 எவ்வளோன்னா இப்போ பாருங்கள், 1 ஸ்கொயர்டு + 1ன்னா 2.
ஓகேங்களா. அடுத்து 2 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1ன்னா 5, 5 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1ன்னா 26. அப்போது 26 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 தான் நமக்கு இப்போ தேவை. 26ஓட ஸ்கொயர்டு வேல்யூ எவ்வளோன்னா 676. ஓகேங்களா. 676 ப்ளஸ் 1ன்னா 677 தான் ஆன்சர். ஓகேங்களா. இந்த மாதிரி சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது அடுத்த மெத்தட் என்னென்னா விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எண், இது வந்து விடுபட்ட எண். ஆர்டராக போகிற நம்பரில் ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கும். இது நல்லா ஃபஸ்ட்டு வந்து பகு எண் பார்க்கணும். அந்த மாதிரி எல்லாமே பகு எண் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர்டு பார்க்கணும். ஓகேங்களா. ஸ்கொயர்டு பார்த்தோம்னா 1, 9, இது வந்து 3 ஸ்கொயர்டு, இது வந்து 5 ஸ்கொயர்டு, இது 7 ஸ்கொயர்டு, இது 9 ஸ்கொயர்டு, இது 13 ஸ்கொயர்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1, 3, 5, 7, 9, இங்கே 11 வரணும். ஏன்னா எல்லாம் ஒத்தப்படை இருக்குது. 11 ஸ்கொயர்டு வந்து 121. ஓகேங்களா. இந்த மாதிரி சம்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம தான் கரெக்டாக பார்த்து நோட் பண்ணிக்கணும். சரிங்களா. ஓகே. நீங்கள் அவசரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சில டைம் 100ன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. 9 ஸ்கொயர்டு இதையும் மட்டும் பார்த்துட்டு 9, 9, 81 பைத்து 100ன்னு போட்டக்கூடாது. ஓகேங்களா. 100ன்னு போட்டால் தப்பு. ஃபுல் சம்மையும் பார்க்கணும். ஒத்தப்படையில் வந்திருக்கா ரெட்டப்படையில். சப்போஸ் இந்த சம்மில் 1, 4, 9, 16, 25, 36, 49, 64, 81ன்னு வந்து நெக்ஸ்ட்டு கேட்டிருந்தாங்கன்னா இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, இது 10, 100ன்னு போடலாம். இதெல்லாம் ஒத்தப்படையில் கேட்டிருக்காங்க. இந்த சம் வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். சரிங்களா. அடுத்த சம் 7வது சம் 20, 19, 17. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆர்டரில் இருக்குதுன்னு பார்க்கணும். பகு எண் பகா எண் இல்லை. ஏன்னா சில சம் வந்து பார்த்திங்கன்னா பகு எண் பகா எண்ணில் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருப்பாங்க. அதனால தான் நம்ம அதை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். பகு எண் பகா எண்ணு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர்டு பார்க்கணும், அப்புறம் க்யூப் பார்க்கணும். இல்லை ஸ்கொயர்டு க்யூப் எதுவுமே கிடையாது. அப்போ டிஃப்ரெண்ட் பார்க்கணும். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? 1, இது ரெண்டுக்கும் 2, இது ரெண்டுக்கும் 5. இப்போ 1, 2, 5ன்னு வந்திருக்கா. அப்போ வந்து இங்கே ஒரு நம்பர் போட்டால் இதுலேருந்து இதுக்கு ஒரு இது கிடைக்கணும், இதுக்கு ஒன்று கிடைக்கணும். சப்போஸ் நம்ம 3ன்னு போட்டு பார்க்கலாம். 17 கூட 3 கழிச்சோம்னா எவ்வளோ வரும்னு பாருங்கள். 14. 14 கூட 4 கழிச்சோம்னா 10. 10 கூட 5 கழிச்சா 5. இப்போ வந்துருச்சிங்களா. அப்போது எல்லாத்துலேயும் மைனஸ் பண்ணிட்டே போயிருக்காங்க. இங்கேருந்து 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து -2, -3 பண்ணோடனே ஆன்சர் 14ன்னு வருது. 14லேருந்து -4 பண்ணோடனே 10, 10லேருந்து -5 பண்ணோடனே 5. ஓகேங்களா. அடுத்து 8வது சம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இது பகையன் கிடையாது, ஸ்கொயர்டு கிடையாது, க்யூப் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாம் புள்ளியில் வந்திருக்கு. புள்ளியில் வந்தோன்னா நம்மளோட அடுத்த மெத்தட் என்னென்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறத ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் பண்ணி பார்ப்போம். இது ரெண்டுக்கும், அப்புறம் இது ரெண்டுக்கும் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 17.7 2.4, இது வந்து 2.4. அடுத்து இது 15.3, 12.9, ஓகே 2.4, இதுவும் 2.4 தான். ஓகேங்களா. அடுத்து 12, இதுவும் 2.4 தான். அப்போ வந்து எல்லாத்துக்கூடையும் 2.4 கூட்டியிருக்காங்க. அப்போ 5.7 கூட 2.4 கூட்டினா என்ன வரும்? 5, 6, 7, 8, 8.1. ஓகேங்களா. அப்போ 8.1 தான் ஆன்சர். அப்போ இந்த இதுக்கு ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு 8.1 கூட 2.4 கூட்டி பார்க்கணும். 5, 10, 10.5 வந்துருச்சா. அப்போ 2.4 தான் ஆன்சர். சரிங்களா. எல்லாத்துக்கூடையும் 2.4 கூட்டியிருக்காங்க. அடுத்து 9வது சம் 3, 4, 7. நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து 18, 29, 47 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இப்போ இந்த சம் படி பார்த்திங்கன்னா இது நம்ம வழக்கம் போல் தான். பகு எண் தான் இருக்கான்னு பார்க்கணும். இது பகு எண் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது பகு எண் தான். அதனால் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்குது, அது கிடையாது. அடுத்து ஸ்கொயர்டு ரேட்டு எதாக இருக்கான்னு பார்க்கணும், இல்லை க்யூப் இருக்கான்னு பார்க்கணும், இல்லை. அடுத்து வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த சம்மில். ஓகேங்களா. இப்போ டிஃப்ரெண்ட் பண்ணி பார்த்தோம்னா 1, 3, அடுத்து தெரில 18ல் 29 போச்சுன்னா 1. ஓகேங்களா. 11. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 47. இது வந்து ஒன்று லிங்க் ஆகிற மாதிரியே வரல. ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கணும். இப்போ வந்து பாருங்கள் 18 இதெல்லாம் டிஃப்ரெண்ட் பண்ண என்ன வருது? 47, 29, 17, 9 போச்சுன்னா 8, 18. ஓகேங்களா. 18ன்னு கிடைக்குது. அடுத்து இதுலேருந்து இதை டிஃப்ரெண்ட் பண்ணோம் அப்படின்னா
18 1 1 11 கிடைக்குது. இதுலேருந்து இதை டிஃப்ரெண்ட் பண்ணோம் அப்படின்னா 3 கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மு இந்த சம் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆன்சர் வந்தால் நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணி போடணும். இங்கே பாருங்கள், இதை டிஃப்ரெண்ட் பண்ணால் 18 இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் கிடைக்குது. ஓகேங்களா? அதேமாரி இது ரெண்டையும் டிஃப்ரெண்ட் பண்ணால் இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் கிடைக்குது. இந்த மாதிரி கிடைச்சாலே கண்டினியூஸாக அந்த நம்பரை கூட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? 3 + 4 7. ஓகேங்களா? 7 + 4 11. 11 + 7 18. 18 + 11 பார்த்திங்கன்னா 29. இப்படி தான் அவங்க கூட்டியிருக்காங்க. புரியுதா? இப்போ வந்து பாருங்கள், 3 + 4 7 இந்த வந்துச்சா. அடுத்து இது ரெண்டையும் கூட்டணும். 4 + 7 11. இடையில 11 வந்துருச்சு. அடுத்து 7 + 11 7 + 11 18 இது வந்துருச்சா. அப்புறம் 18 கூட இந்த 11 கூட்டணும். இதுக்கு முன்னாடி இருக்க 11 கூட்டணும். ஓகேங்களா? இது ரெண்டையும் கூட்டினா 29 வரும். இந்த 29 18 கூட்டினா 47 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் 11. ஓகேங்களா? இந்த சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் பண்ணி எந்த சம்மையும் இப்படி டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் வந்து எல்லா சம்முக்கும் டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த மெத்தடில் தான் நம்ம போடணும். அடுத்து 10வது சம். 10 14 23 39 64 அடுத்து என்ன 149 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சம் வச்சுன்னா நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோமோ அதுதான். ஓகேங்களா? இப்போ டிஃப்ரெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பகையன் பார்க்கணும். இது அந்த மெத்தடில் வரல. ஸ்கொயர்டான்னு பார்க்கணும். 64 இருக்குது. அது ஒன்று தான் மட்டும்தான் ஸ்கொயர்டாக இருக்குது, மற்ற எதுவுமே ஸ்கொயர்டாக இல்லை. சப்போஸ் இதில் ராங் நம்பர் எதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா இது ஈஸியாக அடிச்சிருக்க முடியும். ஏன்னா இது மட்டும் தான் ஸ்கொயர் நம்பரு, மிச்சம் எல்லாமே வந்து கிடையாது. அடுத்தது க்யூபும் கிடையாது. டிஃப்ரெண்ட் தான் அடுத்து இருக்குது. டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்கணும். இது டிஃப்ரெண்ட் பண்ணோம் அப்படின்னா 4. அடுத்து 14 23 டிஃப்ரெண்ட் பண்ணால் 9. அடுத்து 39னா 6 16. அடுத்து 64 39னா 25. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது புரியுதா உங்களுக்கு? 4 9 16 25. அப்போ நீங்கள் ஸ்கொயர்டை படிச்சிருந்தீங்கன்னா இது தெரிஞ்சிருக்கும். இது 2 ஸ்கொயர்டு, இது 3 ஸ்கொயர்டு, இது 4 ஸ்கொயர்டு, இது 5 ஸ்கொயர்டு. அடுத்து என்ன வந்துருக்குன்னா 6 ஸ்கொயர்டு. 6 ஸ்கொயர்னா 36. ஓகேங்களா? இப்போது இந்த 64 கூட 36 கூட்டினோம் அப்படின்னா 100ன்னு வரும். ஓகேங்களா? அடுத்து இப்போ 6 ஸ்கொயர் வந்துச்சா. அடுத்து இந்த 100 கூட 7 ஸ்கொயர்டை கூட்டணும். 7 ஸ்கொயர்டை கூட்டினா 49. அதான் 149 வந்துருக்கு. ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படியே ஸ்கொயர் பண்ணி கூட்டியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ சொல்லப்போனால் இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்கொயர்டு, இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்கொயர்டு, இது வந்து 4 ஸ்கொயர்டு, இது வந்து 5 ஸ்கொயர்டு, இது கூட 6 ஸ்கொயர்டை கூட்டினா 100ன்னு வந்திருக்கும். இது கூட 7 ஸ்கொயர்டை கூட்டினோம்னா 149 வரும். ஓகேங்களா? அவ்வளோதான் அந்த சம். நீங்கள் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிட்டாலே அந்த சம் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து 11. இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த மெத்தட். இந்த பார்த்திங்கன்னா தவறான எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழக்கம் போல் வந்து ஃபஸ்ட்டு பகையன் பார்க்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பகையன் வந்து ஃபுல்லாகவே பகையன்னாக தான் இருக்குது. ஓகேங்களா? இடையில ஏதாவது பகாயன் வந்திருந்தால் கூட மாற்றி போட்டிருக்க முடியும். எல்லாமே பகையன் தான். அடுத்து வேறு என்ன ஸ்கொயர்டு க்யூப் எதாவது இருக்கான்னு பார்க்கணும். எதுவும் கிடையாது. அடுத்து க்யூபும் இல்லை. அடுத்து வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி தான் பார்க்கணும், வேறு வழி இல்லை. 8 10 12 இது 14 16 18. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? டிஃப்ரெண்ட் 8 10 12 14 16ன்னு வருது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18ன்னு வந்திருக்கணும், ஆனால் 20ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இது தவறு. அப்போ 70 கூட 18 கூட்டினா 88ன்னு தான் வந்திருக்கணும். 90ன்னு வந்திருக்கு. இது தவறு. ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இது டிஃப்ரெண்ட் பண்ணால் 8 வருது, இது 10, இது 12 வருது, 12, இது வந்து 14, இது வந்து பார்த்திங்கன்னா 16. ஓகேங்களா? அப்போ இது கூட வந்து 18 தான் கூட்டணும். அப்போ வந்து 88 தான் வரணும். 90ன்னு வந்திருக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பில் ஒரு எண் அந்த குழுவை சேர்ந்ததில்லை, அது எந்த எண் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? இதில் வந்து எது அந்த குழுவை சேர்ந்ததில்லைன்னா இது மட்டும்தான். ஓகேங்களா? இது வந்து பகாயன், இது மட்டும்தான் பகு எண். ஓகேங்களா? நம்ம சொன்னோம் இல்லையா ஃபஸ்ட்டு மெத்தடு. இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கேட்குற சம். ஓகேங்களா? பகையன் தான் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். அடுத்து ஸ்கொயர்டு பார்க்கணும், அடுத்து க்யூபு, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்கணும். சம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இது பார்த்தோன்னே தெரியுது பார்த்திங்களா? அப்போ நீங்கள் ஸ்கொயர்டு க்யூப்லாம் படிச்சிருக்கணும். இது பகையன். ஓகேங்களா? பகையன்னா என்ன நம்ம ஆல்ரெடி நடத்திருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதாவது பகு எண் அப்படின்னா தன்னாலையும் ஒன்னாலையும் வகுப்படாமல் எக்ஸ்ட்ரா நம்பரால் வகுப்படும். ஃபஸ்ட்டு நம்ம பகா என்னன்னு பார்ப்போம். பகா எண் அப்படின்னா ஒரு நம்பர் தன்னாலையும் ஒன்னாலையும் மட்டும்தான் வகுப்படும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2ன்னு வச்சுக்கோங்க.
இப்போ 2ங்கிறது 1ஆல் வகுக்க முடியும் ஓகேங்களா. அடுத்து 2ஆல் வகுக்க முடியும் ஓகேங்களா. இதை தாண்டி எதால் வகுக்க முடியாது. அப்போ 2ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பகா எண், பகுப்படாது, பகுக்க முடியாது அதுக்கு மேலே. இப்போது 4ன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1ஆலையும் தன்னாலையும் வகுத்தா தான் அது வந்து பகா எண் ஓகேங்களா. 1ஆல் வகுக்கிறோம், 4 1 4. அப்புறம் 4 வந்து 4ஆல் வகுத்தோம்னா ஆன்சர் 1. 4 வந்து இன்னொரு சில இதால் வகுக்க முடியும், 2ஆல் வகுக்க முடியும் ஓகேங்களா. இந்த மாதிரி 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படாமல் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பரால் வகுப்பட்டாலும் அது வந்து பார்த்திங்கன்னா பகு எண் ஓகேங்களா. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த 11 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படும், 13 1ஆலையும் தன்னாலையும் தான் வகுப்படும், 19 1ஆலையும் தன்னாலையும் தான் வகுப்படும், 16 மட்டும் தான் 1ஆலையும் தன்னாலையும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சில நம்பரால் வகுப்படும். இப்போ 16 நீங்கள் எடுத்துக்கோங்களேன். 16ஆல் வகுக்க முடியும், 16 1ஆல் வகுக்க முடியும், 16 2ஆல் வகுக்க முடியும், 16 4ஆல் வகுக்க முடியும், 16 வந்து 8ஆல் வகுக்க முடியும். இப்படி நிறையா நம்பரால் வகுக்க முடியும் ஓகேங்களா. 1ஆலையும் தன்னாலையும் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு நம்பரால் வகுப்பட்டுச்சுன்னா அது வந்து பகு எண் ஓகேங்களா. அடுத்து 13 இந்த சம் பார்த்துக்கோங்க. 41 43 47 53 61 71 71 81 இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பகு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது பகு எண் பகா எண். இது வந்து பார்த்திங்கன்னா பகா எண். இது வந்து பகா எண் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து மற்ற எதாலையும் வகுக்க முடியாது. இப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த 81 பாருங்கள். 81 9ஆல் எக்ஸ்ட்ரா வகுப்படும். 81 வகுக்க முடியும், 81 1ஆல் வகுக்க முடியும், 9ஆல் வகுக்க முடியும், 3ஆல் வகுக்க முடியும் ஓகேங்களா. அப்போ 81 தான் இதுக்கு ஆன்சர். 81 வந்து பார்த்திங்கன்னா பகு எண் ஓகேங்களா. மோஸ்ட்லி வந்து இந்த தவறான எண்ணை கண்டுபிடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் பகு எண் டேம் வந்து அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். அதான் வந்து இந்த சம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். இது பகு எண் வரிசையில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் டக்குன்னு பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நீங்கள் வந்து எடுத்தவொடனே அப்படி டிஃப்ரெண்ட் பண்ணி பார்த்துட்டு ஸ்கொயர் கியூப் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் வேஸ்ட் ஆகும். அதுக்காக தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு பகு எண் பகா எண் மெத்தட் பார்த்துக்கணும். அடுத்து 14ஆவது சம். 16 16 17 21 27 ஓகேங்களா. இப்போ நம்ம சொன்னபடி இதில் வந்து எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 16 17 வந்துருக்கு, அப்புறம் 21 27 இது வந்து ஒரு ஆர்டராக தான் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்குள்ளே என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். 0 இருக்குது, இது 1 இருக்குது. 17க்கும் 21க்கும் பார்த்திங்கன்னா 4 இருக்குது. 21க்கும் 27க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 6 இருக்குது ஓகேங்களா. ஆமாம் 6 இருக்குது. 27க்கும் 46க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசியில் பார்ப்போம். 71க்கும் 26க்கும் பார்த்திங்கன்னா 25 இருக்குது. இப்போது இதில் வந்து இந்த 2ல் ஏதோ ஒரு நம்பர் தப்பு ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இந்த ஆர்டரை நல்லா பாருங்கள். இது வந்து 0 ஸ்கொயர்டு, 1 ஸ்கொயர்டு 1 தான், 2 ஸ்கொயர்டு 4, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்கொயர்டுன்னு வந்துருக்கணும். 3 ஸ்கொயர்னா 9. அப்போ 21 கூட 9 கூட்டினா 30 வந்துருக்கணும் ஓகேங்களா. அடுத்து 3 ஸ்கொயர்டு முடிச்சிட்டோமா, அடுத்து வந்து 4 ஸ்கொயர்டு ஓகேங்களா. 4 ஸ்கொயர்டுனா வந்து பார்த்திங்கன்னா 16. அது கூட 16 கூட்டினா தான் இந்த 46 வருது ஓகேங்களா. அப்போ 30 தான் சரியான ஆன்சர். இப்போ 46 கூட 5 ஸ்கொயர்டு 25 கூட்டினா 71. இன்னொரு டைம் நான் சொல்கிறேன் பாருங்கள். 16க்கும் 16க்கும் இடையில வந்து ஒன்றும் கிடையாது, 0. இதில் வந்து 1 இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா 4ன்னு இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா 6ன்னு வருது. ஆனால் 6ங்கிறது தவறானது, 9ன்னு வரணும். ஏன்னா இதெல்லாம் ஸ்கொயர்டு வேல்யூ. 0 ஸ்கொயர்டு, 1 ஸ்கொயர்டு, 2 ஸ்கொயர்டு, 3 ஸ்கொயர்டு ஓகேங்களா. 3 9. இது கூட 9 கூட்டினா இந்த இடத்துல 30ன்னு வரணும். இப்போ இந்த 30 கூட 4 ஸ்கொயர்டுனா 16ன்னு நமக்கு தெரியும். 16 கூட்டினா தான் 46 வரும். இந்த 46 கூட 25 கூட்டினா தான் 71 வரும் ஓகேங்களா. இது 5 ஸ்கொயர்டு ஓகேங்களா. இவ்வளோ தான் அந்த மெத்தட். அடுத்த சம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 14 சம் பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 மெத்தட் தான் சரிங்களா. அதாவது அடுத்து வரும் எண், விடுபட்ட எண், தவறான எண் 3 மெத்தட் தான் இருக்குது. இந்த 3 மெத்தட் நம்ம பார்த்துருக்கோம், ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இதை தாண்டி கொஸ்டின் கேட்க வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் எப்படி அந்த கொஸ்டின் வந்து ட்ரீட் பண்ணுறீங்க. சில டைம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நம்ம ரொம்ப யோசிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பேசிக்காக என்ன பகு எண் பகா எண் பார்க்கணுமோ அதை பார்த்துடணும். அடுத்து வந்து ஸ்கொயர்டு, க்யூப், அடுத்து டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த மெத்தடுக்கு போகணும் சரிங்களா. அப்போ தான் நம்ம ஈஸியாக வந்து சம்ம சால்வ் பண்ணணும். ஏன்னா பீஸ் ரொம்ப டீப்பாலாம் கேட்குறதில்ல, ஆனால் நீங்கள் ரொம்ப போட்டு ப்ரெஷர் ஆகிக்கூடாது. இந்த கொஸ்டின்லாம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டு இருங்க சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. டெய்லியும் பார்த்திங்கன்னா டிஎன்பிசிக்கு உண்டான கிளாஸ், டிஎன்பிசி போலீஸுக்கு உண்டான கிளாஸஸ் வந்து டெய்லியும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஈவினிங் 6 மணிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்க முடியும். அதுவே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படி இல்லைனா நம்ம டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனலையும் அட்மின் நம்பருக்கு வந்து எதாவது இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வேறு ஏதாவது ஜிகே கிளாஸில் எல்லாம் மீட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சைக்காலஜியில் டே 4 சைக்காலஜி முடிச்சிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
ஹிஸ்ட்ரி இல்லைனா ஜாகிரஃபி அந்த மாதிரி ஏதோ டாபிக் பார்க்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.